ஏக்கா இந்த ராத்திரி பூரா இருமிட்டே இருந்த மிளகு தட்டி போட்டு பாலை காய்ச்சி கொண்டு வந்திருக்கேன் குடிக்கா. கொஞ்சம் நல்லா இருக்கும் குடி. ஆர்த்தி இரு, உனக்கு மிளகு போடாம பாலை காய்ச்சி வச்சிருக்கேன். என்ன பாக்குற? எல்லாம் நாட்டு வைத்தியில் கத்துக்கிட்டு தான். அதெல்லாம் கூட தெரியுமா உங்களுக்கு? பின்ன நிறைய தெரியுமாக்கும். திமிர் அடக்கிற கூட எங்க ஊர்ல மூலிகை இருக்குல்ல. சில பேருக்கு அந்த வேற அரைச்சு ஊத்தனத்தா. குறிப்பா காலையில வந்து கத்திட்டு போச்சே ஒரு அம்மா, அதான் அந்த காஞ்சனா, அதுக்கு வண்டி வண்டி அரைச்சு ஊத்தணும். ஓ, நீங்க அவங்கள பத்தி சொல்றீங்களா மாமா? ஆமா. என்ன பேச்சு, என்ன அலட்சியம். விட்டா நம்மளே ஏறி மிச்சு போயிட மாட்டிருக்க. ஏன் ஆர்த்தி, கையில காசு இருந்தாப்புல இம்புட்டு பேச்ச பேசணுமா என்ன? அட நீங்க வேற மாமா. அவங்களுக்கு எங்க இந்த உலகம் தெரிய போகுது? நல்லா சாப்பிட தெரியும், ட்ரெஸ் பண்ணிக்க தெரியும், அப்புறம் கார்ல ஏறி ஊர் சுத்த தெரியும். அதான் பாத்தீங்கல்ல, அந்த அம்மா வயசுக்கு அது போட்டிருக்க மேக்கப்பும் லிப்ஸ்டிக்கும் அப்பப்பா. நானும் கவனிச்சேன்ல. மூஞ்சில ரோஸ் போடுற போயிட்டு எங்க ஊர்ல காரகாடுற மாதிரில இருந்தா. எல்லாரும் சேலை இந்த பக்கம் போட்டா இந்த அம்மா இந்த பக்கம் போட்டிருக்கு. அந்த அம்மா நாடையும் கையை ஆட்டி ஆட்டி பேசுறதும், ஐயோ ஆத்தா நான் சொல்ல மாட்டேன். அது ஒண்ணு இல்ல மாமா, மனசு பூரா தான் பெரிய இவங்கிற ஒரு நினைப்பு, நம்மள பத்தி ஒரு அலட்சியம். சரியான திமிர் பிடிச்ச பொம்பளை. நீங்க உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க வயசு என்ன, அவங்க வயசு என்ன? ஒரு தராதர வேணாம். இதெல்லாம் கேட்டுட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சீங்களா? ஏமா எங்க மேல வந்து பாயிர? காலையில அந்த அம்மா வந்து அழகா நடந்துட்டு போச்சு, அது மட்டும் நியாயமா? எங்களுக்கு கோவம் வராதாக்கும்? அவங்க தான் சத்தம் போட்டுட்டு போனாங்கன்னா அதுக்காக அவங்க சேலை கட்டுறதையும் அவங்க மேக்கப் போடுற விதத்தை பத்தி பேசுவீங்க? இதெல்லாம் உங்களுக்கு சீப்பா தெரியல? உங்களுக்கு எங்க தெரிய போகுது? அந்த அளவுக்கு பண்பாடு இருந்தா தானே. ஆமா, நான் பட்டி கேட்டேன் தான், நான் அப்படித்தான் பேசுவேன். அது சரி, நீ என்னமோ அந்த அம்மாவே வேணான்னு சொல்லிட்டு வந்த, அந்த அம்மா என்னமோ உனக்கு மகளே இல்லைன்னு சொல்லிச்சு. இப்ப என்னமோ அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி வரைஞ்சு கட்டிட்டு வர்ற. எங்களுக்குள்ள 1000 இருந்தாலும் நாங்க சண்டை போட்டுக்கிட்டாலும் எனக்கும் அவங்களுக்கும் ஒரு பந்தம் இருக்கு. இன்னைக்கு வேணா ஏதோ மன வருத்தத்தினால நாங்க ஒண்ணு சேரல, ஆனா கூடிய சீக்கிரம் ஒண்ணு சேருவோம். யாராலும் அதை தடுக்க முடியாது. என்ன சென்டிமெண்ட் பாருங்க மாமா. இவ்வளவு வீட்டை விட்டு துரத்துறதுக்கு அப்புறமே இவ்வளவு சப்போர்ட் பண்றானா, அப்ப இவளுக்கு வெக்கம் மானம் சூடு சொன்னா இல்ல. புது பிரச்சனை ஆரம்பிச்சிடாத. இத பாரு ஆர்த்தி, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை தலையிடாத. நான் என்ன தலையிட்டேன்? நாங்க 2 பேர் தானே பேசிட்டு இருந்தோம், நடுவுல நீ தான் வந்து தலையிட்ட. அண்ணா நீங்க பேசினது ஏன் அம்மா பத்தி, நான் எப்படி தலையிடாம இருக்க முடியும்? பாருங்க மாமா, நம்ம என்னமோ இவ்வளவு பெத்த அம்மாவை பத்தி. அபி, அக்கா உன்னை சாப்பிட கூப்பிடுச்சு. வேண்டாம் மாமா, எனக்கு பசிக்கல. பசிக்கலையா? ஆமா மாமா, எப்படி பசிக்கும்? ஆபீஸ்ல எனக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? அதெல்லாம் நான் எப்படியாவது சமாளிச்சுட்டு இங்க வரேன். ஃப்ரெண்ட்ஷிப்பால எனக்கு நிறைய மன கஷ்டம். அந்த கஷ்டத்தோட வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கலான்னு பார்த்தா எனக்கு வீட்லயும் நிம்மதி கிடையாது. எப்ப பார்த்தாலும் சண்டை நடந்துட்டே இருக்கு. எப்படி மாமா என் மனசு அமைதியா இருக்கும்? மனசுக்கு அமைதி இல்லாதப்போ எப்படி பசிக்கும்? எனக்கு பசி இல்லை, போங்க, நீங்க சாப்பிடுங்க, போங்க மாமா.
என்ன மாப்பிள்ள அப்படியே வச்சிருக்கீங்க? சாப்பிடுங்க மாப்பிள்ள. வேணாம் அங்கிள். ஐயோ மாப்பிள்ள, உங்க திங்கிங் என்னன்னு எனக்கு புரியுது. எப்ப பார்த்தாலும் அந்த அபி என்ன பண்றதுன்னே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவன் அவ்வளவு பெரிய ஆளா? ஆமா, அவ பெரிய ஆள் இல்ல, பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அவளால எவ்வளவு பிரச்சனை, என்ன பண்ணோம்? மாப்பிள்ள, தொந்தரவு தர்றது ஆம்பளையா இருந்தா எப்பவோ சங்கு ஊதி இருப்போம். என்ன பண்றது, பொம்பளையா போயிட்டால. அவ நேரம் நம்ம கைய வச்சு அவ பெரிய ஆள் ஆயிட்டாள்னா நம்மளே ஏன் வீணா கைய வச்சு அவளை பெரிய ஆள் ஆக்கணும்? சரி, கைய வைக்க வேண்டாம், வேற எப்படி? மாப்பிள்ள, அவ மேல நாம கைய வைக்க வேணாம். அவ என்ன அடி வாங்குறான்னு பாருங்க. அதுக்கு தான் என் சிஷ்யனை வர சொல்லியிருக்கேன். வந்துகிட்டே இருக்கான். நீங்க சாப்பிடுங்க. விஸ்வம் சாப்பிடல? ஐயோ, நான் மாலை போட்டிருக்கேன் சார். பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம். இதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. மாலை போட்டிருக்கிறதே பாவத்தை கழிக்கு தானே. நல்லதா போச்சு. சரக்கு வேற கம்மியா யோ, இருக்கு. இத காலி பண்ணியா வந்துகிட்டே இருக்கு. ஆந்துவே ஓகே. மாப்பிள சாப்பிடுங்க மாப்பிள. வேணாம் அங்கிள். நீங்க மட்டும் சாப்பிடாம இருந்தா நல்லா இருக்காது. சாப்பிடுங்க மாப்பிள. எடுங்க, முதல்ல எடுங்க. பாஸ் சாப்பிடுங்க பாஸ். அண்ணா வணக்கம்ண்ணா. வாங்க தில்லைராஜன். என்னண்ணா தில்லான்னு கூப்பிடுங்கண்ணா. ஏய், அடிச்சண்ணா. அந்த அபியோட ஆட்டம் தலைக்கு மேல போய்கிட்டு இருக்கு. ஏதாவது பண்ணியானா அதுக்கு ஒரு துப்ப காணும். தில்லான்னு கூப்பிடு, பில்லான்னு கூப்பிடுன்னு. இப்ப நான் ஃபுல்லா இருக்கேன். ஏதாவது பேசணும்னா வாங்கி கட்டிட்டு போயிருவேன். கோவப்படாதீங்க சார். ஏய், யார உட்கார சொல்ற? அங்கிள் ப்ளீஸ் உட்காருங்க. Don't make it a scene. உட்காருங்க, please. Please sit down. உட்காருங்க சார். மாப்பிள்ள சொல்றாருன்னு உட்கார்றேன். சரிண்ணா உட்காருங்க. நீ கையெடு. மிஸ்டர் தில்லா, அந்த அபி விஷயத்துல என்னதான் பண்ணீங்க? சார், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா வலை பண்ணிட்டு இருக்கேன் சார். யோ, நீ காசிமேட்ல இருக்கேன்னு எனக்கு தெரியும். அதுக்காக வலை பின்றேன், கொலை பண்றேன்னு சொல்லிக்கிட்டு. அண்ணா, ரஞ்சனி கொலை வழக்குல குற்றம் பதிவாகி அபி ஜாமீன்ல வெளியே வந்திருக்கா. ஆனா இப்ப நடந்திருக்கிறது பிரபுவோட கொலை வழக்கு. ரெண்டுமே தனித்தனி அக்கரன்ஸ். அது எப்படி தனி அக்கரன்ஸ்? ரஞ்சினியோட புருஷன் உபேந்திரா, அவனை பிடிக்க போனது பிரபு. அதனால அந்த மர்டர் கூட எரிஞ்சது உபேந்திரா தான் இருக்கும். அப்புறம் எப்படி தனித்தனி அக்கரன்ஸ்? சார், ரஞ்சனியோட கொலை வழக்கு கோர்ட்ல நிலுவையில் இருக்கு. ஆனா பிரபுவோட கொலை வழக்கு விசாரணையில் இருக்கு. ரெண்டுக்குமே வெளிப்படையா தொடர்புகள் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா சம்பவங்கள் தனித்தனி. சோ தனித்தனி வழக்கு. இது ரெண்டுலயும் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டா அபிக்கு தனித்தனியா தண்டனை கிடைக்கும் சார். இப்ப புரியுதா சார்? என்ன புரியுதா? இதுல அபி எப்ப சிக்குவா? இன்னும் ஒரு வாரத்துல கண்டிப்பா சிக்குவா. நோ, அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு ராத்திரி தான் அந்த அபி நிம்மதியா தூங்குற கடைசி ராத்திரியா இருக்கணும். புரியுதா? என்கிட்ட இருந்து அவ தட்டி பறிச்ச அந்த டெல்லி ப்ராஜெக்ட் நாளை மீட்டிங்ல அவளுக்கு ஃபேவரா சைன் ஆக போகுது. அது நடந்துட்டா அவ கரண்ட் ஃபைனான்சியல் சிச்சுவேஷன்ல இருந்து அவ தப்பிச்சுக்குவா. அது நடக்க கூடாது. சார், நாளைக்கு பாருங்க சார் இந்த தில்லாவோட அதிரடி ஆக்ஷன். நேத்து என்னமோ அவ்வளவு தூரம் அலட்சியப்படுத்தி என்ன வெளியே போன்னு சொன்னீங்க. இப்ப எதுக்காக என் கூட பேசணும்னு சொல்லி என்ன வர சொன்னீங்க? என்ன அப்படி பேசாம இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு டைம் இல்ல. கங்கா, இந்த ஆபீஸ்ல நீங்க தொடர்ந்து இருக்கலாம். என்னாச்சு திடீர்னு ஏன் இந்த மாற்றம்? தொல்காப்பியன் அவர் சொன்னாரா? இல்ல, அவரை மனசுல வச்சு நான் தான் சொல்றேன். என்ன சொல்றீங்க? புரியல. கங்கா, தொல்காப்பியன் ஒரு நல்ல ஆத்மா. வாழ்க்கையில தனக்காகன்னு எந்த ஆசையும் வச்சுக்காத ஒருத்தர். ஒரு காலத்துல அவர் மனசுல ஒரு ஆசை இருந்துச்சு, ஆனா அது நிறைவேறல. அதுக்கப்புறம் அவர் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும்தான்
தன் வாழ்க்கையில ஒரு பிடிப்பா ஏத்துக்கிட்டு வாழற ஒரு மனுஷன். அவர் எனக்குன்னு எவ்வளவோ செஞ்சிருக்காரு, செஞ்சுட்டும் இருக்காரு. அவருக்கு நான் ஏதாவது கைமாறு செய்யணும்ல. என்னால அவருக்கு என்ன செய்ய முடியும்? அவர் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறாரு. அவரு கங்காவை நேசிக்கிறாரு. அந்த கங்காவை நான் அவருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு பிடிக்குதோ இல்லையோ, அவர் விரும்புறது நல்லதோ கெட்டதோ, அவர் விரும்புற ஒரே காரணத்துக்காக நான் அவருக்கு அதை தர ஆசைப்படுறேன். நீங்க சொல்றத பார்த்தா நான் கெட்டவன் சொல்ற மாதிரி இருக்கு. அது எனக்கு தெரியாது. தொல்காப்பியன் நல்லவரு, அவ்வளவுதான். அடேங்கப்பா, அவரை பத்தி இவ்வளவு பேசுற நீங்க அவரை நடத்துற விதம் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு சாதாரண ஸ்டாஃப் மாதிரி இருக்கு. ஒரு வேலைக்கார மாதிரி தானே நீங்க அவரை நடத்துறீங்க. நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், அவரை உங்களுக்கு சமமான ஆளா நீங்க நடத்தவே இல்லை. ஒரு விசுவாசமான வேலைக்கார மாதிரி, அப்படிதானே? எனக்கு இன்னொன்னு புரியல. உங்ககிட்ட அவர் எதை எதிர்பார்த்து இவ்வளவு விசுவாசமா நடந்துக்கிறாரு? ஒரு தாயை விட, ஒரு காதலிய விட நீங்க எந்த விதத்துல முக்கியம்? உங்க 2 பேர் மத்தியில அப்படி என்ன இருக்க முடியும்? உங்களால அவருக்கு பெருசா என்ன கிடைக்க போகுது? நட்பு கங்கா, ஃப்ரெண்ட்ஷிப். என்னால தர முடிஞ்சதும் அவர் எனக்கு தந்துட்டு இருக்கிறதும் அதுதான். உனக்கு அதை விளக்க முடியாது. இல்ல விளக்குனாலும் உன்ன மாதிரி ஒருத்தியால அதை எந்த அளவுக்கு சரியா புரிஞ்சுக்க முடியும்னு எனக்கு தெரியல. தோத்து போய் நான் நடு தெருவுல நிக்கும் போது ஒரு நம்பிக்கையை கொடுத்து, உன்னால இது முடியும்னு என்னை தட்டி கொடுத்து, என் வெற்றிக்கு காரணமா என் கூடவே இருக்கிற ஒருத்தர் தொல்காப்பியன். எந்த சந்தர்ப்பத்திலையும் அவர் தன்னை முன்ன நிறுத்திக்கிறதுக்கு விரும்பினதே கிடையாது. இந்த குணம் நட்புல மட்டும்தானே சாத்தியப்படும். எத்தனையோ கவலைகளுக்கு நடுவுல நான் நிம்மதியா தூங்குவேன், நம்பிக்கையோட இருப்பேன். எப்படி தெரியுமா? தொல்காப்பியன் என் கூடவே இருக்காருங்கிற ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை இருக்கே, அதுதான் எங்க நட்போட வேற ஒரு வடிவம். தாம் வேதனையை சொல்லி அழ ஒரு ஆள் இருக்கு, மனசெல்லாம் வலிக்கும் போது சாஞ்சுக்கிறதுக்கு ஒரு தோள் இருக்கு. அது தர தெம்பு, அதுதான் எங்க ஃப்ரெண்ட்ஷிப். எதுவா இருந்தாலும் அபிகிட்ட சொல்லலாம். எந்த காலத்திலயும் எந்த சந்தர்ப்பத்திலயும் அபி என்ன சந்தேகப்பட மாட்டா. அடுத்தவங்க கிட்ட என்ன விட்டு கொடுக்க மாட்டா. எனக்கு ஏதாவது ஒண்ணுனா அபி இருக்கான்னு மனசார நம்புறவர் தான் தொல்காப்பியன். அந்த நம்பிக்கை தான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கங்கா. உனக்கு ஏதாவது விளங்குதா? கடைசியா ஒண்ணு சொல்லவா? நான் ஒரு பெண், அவர் ஒரு ஆண். எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல நாங்க பக்கத்துல நின்னு பேசியிருக்கோம். அப்போ அவர் என்ன ஒரு பொம்பளையா நினைச்சு ஒரு தடவை கூட என்ன தொட்டது கிடையாது. நானும் சரி அவரும் சரி ஒரு சராசரி ஆண் பெண் மாதிரி நடந்ததே இல்ல. பக்கத்துல நிக்கிற ஜீவன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம என்ன நேசிக்குதுங்கிற எண்ணம் எங்க 2 பேரோட மனசுலயும் இருக்கும். அத பத்தி நாங்க பேசிக்காம மனசாலேயே உணர்ந்திருக்கோம். அந்த உணர்வு தான் எங்க நட்போட உயிர் கங்கா. நான் இவ்ளோ தூரம் விளக்கமா சொன்ன எங்க நட்பின் பேரால கேக்குறேன். தொல்காப்பியனை தயவு செஞ்சு ஏத்துக்கோ கங்கா. உனக்கும் அவரை பிடிக்கும் தானே? பிடிக்கும். ஒரே ஒரு நிபந்தனையின் பேர்ல அவரை என்னால ஏத்துக்க முடியும். அது என்ன? நான் அவரை ஏத்துக்கணும்னா அவர் எனக்கு மட்டுமே முழுசா உடமையானவரா இருக்கணும். நட்புங்கிற சங்கிலியால நீங்க அவரை கட்டி வச்சிருக்கீங்களே, அந்த சங்கிலி உடையணும். கங்கா, என்னோட இந்த நிபந்தனை தொல்சுக்கு தெரியக்கூடாது. நீங்க 2 பேரும் பிரியணும். அவரை இந்த கம்பெனியை விட்டு நீங்க வெளியேற்றணும். அவரை விட்டு நிரந்தரமா நீங்க விலகணும். இதெல்லாம் நடந்தா நான் அவரை ஏத்துக்குவேன். என்ன சொல்றீங்க? நட்புங்கிற தலைப்புல நீங்க இதுவரைக்கும் அடிச்ச லெக்சர் உண்மைன்னா இத நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்களோட தூய்மையான நட்புக்காக.
சரி. ப்ராமிஸ். ப்ராமிஸ். கனவில் கருவை சுமக்கின்றோ அது கலையும் போது அழுகின்றோ வெற்றி தோல்வி இரண்டிற்கும் பெயர் வைத்தது யார்?